வெஜைனா வழியா கேஸ் வந்திருக்கா? நார்மலா கேஸ் எப்படி வரும்? ஆசன வாய், அதாவது நம்மளுடைய ஐனஸ் வழியா தான் கேஸ் வெளியில வரும். நம்ம மோஷன் போகும்போது அந்த மாதிரி டைம்ல கேஸ் வெளியில வரும். பட் ஆனா அதே இது வெஜைனா வழியா கேஸ் வரும். அது என்னன்னு யார்கிட்டயும் டவுட்டாகவும் கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா கூச்சம். இதுல எத்தனை பேர் பயந்துருக்கீங்க? அதாவது நம்ம ஆசனவாய் டியூபும் வெஜைனாவும் ஒன்று சேர்ந்துருக்குமோ, அதுல இருக்க கேஸ் வந்து எஸ்கேப் ஆகி இது வழியா வெஜைனா வழியா நமக்கு வருதோ அப்படின்னு எத்தனை பேர் பயந்துருப்போம். ஆக்சுவலி நம்மளை சுத்தி இருக்க ஏர் இருக்கு இல்லையா, அந்த ஏர் வந்து நம்ம வெஜைனாக்குள்ள கொஞ்சம் ட்ராப் ஆகிடும். ஒரு ஓப்பனான ஸ்பேஸ் தான். ஸோ நார்மலாக போகிற ஏர் உள்ள ட்ராப் ஆகிக்கும். ஸோ ஒரு டைம் என்ன ஆகும்னா, அந்த ட்ராப் ஆன ஏர் சடனாக வெளியில் வரும்போது ஒரு கஷ் ஆஃப் ஏர், அதாவது ஒரு ஃபோர்ஸில் வெளியில் வரும். ஸோ அப்போ அது கேஸ் மாதிரி வரும். ஆனால் அதில் எந்த ஒரு ஸ்மெல்லும் எதுவும் கிடையாது. பிகாஸ் அது ஒரு நார்மல் ஏர். நம்ம கையில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி கையை பிடிச்சிட்டு உள்ள காற்று பம்ப் பண்ணிவிட்டு அந்த காற்றை வெளியில் விட்டிங்கன்னா அதில் ஸ்மெல் வருமா? வராது. அதே மாதிரி ஒரு எம்டி ஹாலோ ஸ்பேஸில் போய் ஏர் போய் அடைச்சிக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக தானாக வெளியில் வருது. இதுக்கு பேர் வந்து குவீஃப்னு சொல்லுவோம்.